மிளகாத்தூள் எப்படி செய்றீங்க? ரகசியமான ஒரு பொருள் தெரிஞ்சிருக்கு. 1 2 கனடா போறதுக்காக தீபாவளி தூள் தயாராயிட்டே சொல்லலாம். உறவுகளுக்கு வணக்கம், நான் தான் உங்கள் தீபா. இந்த சமையல் காணொளி தொடங்கினதுல இருந்து எல்லாருடைய ஒரு வேண்டுகோள், இந்த மிளகாத்தூள் எப்படி செய்றீங்க, அதை கண்டிப்பா செய்முறை போடுங்கண்டு. நீங்களும் வீட்டை எப்படி சுவையான இந்த மிளகாத்தூள் செய்யலாம்ன்றதா இன்றைய காணொளி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த காணொளி என்னத்துக்காக பார்த்தீங்கன்னா, எங்களோட சமையல் காணொளிகளை பார்த்து நிறைய பேர் ஆர்டர் தந்து கொண்டே இருக்கிறீங்க. சரி, அதற்கு நாங்கள் இந்த ஆர்டரை நாங்கள் வீடியோவா போடுவோம்ன்றதுக்காக தான் இந்த காணொளி. வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போவோம். எப்படி மிளகாத்தூளை நாங்க தயாரிக்கிறோம், என்னத்துக்காக இந்த டேஸ்ட் வருது, எல்லாத்தையுமே இந்த காணொளிக்குள்ள போவோம். தயவு செய்து ஒவ்வொரு பகுதிகளையும் மிஸ் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் சுவைதார இந்த மிளகாத்தூள்ல எவ்வளவு விடயங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம்ன்றது எல்லாத்தையுமே காணொளியில தொடர்ச்சியா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து காணொளிகளை பாருங்க. முதல்ல நாங்க கருவேப்பிலையும் ரம்பையையும் வாங்கி கொண்டு வீடியோக்குள்ள போவோம். இப்ப வீட்டையே கருவேப்பிலை இருக்கிறபடியா பரவாயில்ல, நல்ல வாசனை இருக்கு. உங்களால உணர முடியாது, நல்ல வாசனையா இருக்கு எங்களோட வீட்டு கருவேப்பிலை. இங்க பாருங்க, ஆனா ஒரு அளவான மரம் தான். இங்க இப்போ கருவேப்பிலை ஆஞ்சி முடிஞ்சு அடுத்தது ரம்பு ஆய போகிறேன். எல்லாமே வீட்டை இருக்கு. அம்மா 10 தான் ஆஞ்சிட்டு வர சொன்னவ. 1 2 3 4 5 6 7 8 ஆஞ்சிருக்கேன். இன்னும் 2 ஆஞ்சிட்டு போவேன். எப்படி இருக்கு? இது ஃபுல்லாகவே ரம்ப தோட்டை. அடுத்தது என்ன காட்டலாம்? இந்த பின்னால் கஜு மரம் இருக்கு. இந்த இருக்கு கஜு. படுத்துட்டு கொண்டே உப்பு தண்ணில் ஊற போட்டுட்டு சாப்பிடுவான். இன்றைக்கு நான் லீவு தானே, இன்றைக்கு அம்மாட வேலை. வளமையாகவே தூள் செய்கிறேன்டா அது அம்மாட கைப்பக்குவம்ட்டே சொல்லலாம். அம்மாட கையால் செய்த அந்த தூள் அதுதான் எனக்கு எப்பயுமே வேணும். அப்போ அதனால இன்றைக்கு அம்மாக்குரிய வேலை. நான் பக்கத்தில் இருந்து அம்மா அப்படியெல்லாம் செய்கிறான்றதை எக்ஸ்பிளைன் மட்டும்தான் உங்களுக்கு பண்ண போகிறேன். ஆல்ரெடி இப்போ நிறைய ஆர்டர் வந்துட்டு இதையும் தாண்டி அடுத்தடுத்த ஆர்டர் வந்தால் தொடர்ச்சியாக செய்து கொடுத்து கொண்டே இருப்போம். ஏண்டா இப்போ எல்லாருமே என்னத்துக்காக உழைப்போம்? சாப்பாட்டுக்காக. அந்த சாப்பாட்டில் எது முக்கியமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கணும், தூள் நல்லா இருந்தால் தான் கறியெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கிடங்க தான் நாங்கள் இந்த தூள் எப்படி செய்கிறோம்ன்ற காணொலி தான் உங்களுக்கு நான் உங்களோடையே காய்ச்சி கொண்டு இருந்தால் இன்றைக்கு தூள் செய்து முடிக்க இல்லாது நேரடியாக அம்மாட்ட போயிடுவோம் மிச்சத்தை கதைக்க. இப்போ நாங்கள் தூளுக்குரிய எல்லா பொருட்களையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் செத்தலை நல்லா துப்புரவாக்கி வெயிலில் காய வச்சிடணும். வீட்டை இந்த தூள் திரிக்கிறண்டாலே இது ஒரு பெரிய ப்ரொசீஜராக நடக்கும். இந்த செத்தலை வண்டியாக இப்படி கையாலேயே தூசு தட்டி செத்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஊத்திகள் இருக்கு. இந்த பாருங்க, அப்படி கழிவுகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்படியே பிரித்து எடுக்கிறது. அடுத்தது மிச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே தூசு தட்டி அதில் டஸ்ட்டுகள் இருக்கும். அடுத்தது அதுக்குள்ள அந்த மண்ணெல்லாம் இருக்கும். அப்போ அதெல்லாம் வடிவாக புடைச்சி எடுக்கணும். அப்போ அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் தூள் வேலை முடிஞ்சுது. அப்படிதானே அம்மா? தூள் வறுக்கிறதுக்கு சமனா நான் சொல்கிற மாதிரி தான். முக்கியமான ஒரு வேலையை முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த சமைக்கிறது ஈஸின்ற மாதிரி. இப்போ நாங்கள் மிளகாத்தூளுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே துப்புரவாக்கி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதா அம்மாட்ட கேட்டுருவோம். அம்மா சொல்லுங்க, செத்தல் எவ்வளவு? செத்தல் 3 கிலோ. செத்தல் என்னென்னா ஈரசீலையால் நாங்கள் வடிவாக துடைக்கணும். ஏன்னா அதில் தூசி புழுதிகள் இருக்குன்னு தானே, அதில் வடிவாக துடைச்சிட்டு கழுவி போட்டோன்னு சொன்னால் தண்ணி கூடிரும். இப்போ தூள் கன நாளைக்கு வைக்க இயலாது. 3 கிலோ செத்தலுக்கு 2.5 கிலோ மல்லி. 2.5 கிலோ மல்லி. ஆனால் இப்போ நிறைய பேர் 3 கிலோ செத்தலுக்கு 3 கிலோ மல்லியே போடுவாங்க தானே. நாங்கள் என்னென்னா எங்களுக்கு கொஞ்சம் உரப்பாக வேணும் தானே தூள். அப்போ அதால் தான் நாங்கள் இப்படி மல்லியை கொஞ்சம் குறைச்சி போடுறது. மல்லி கூட போட்டால் அந்த சரக்கு கறி மாதிரி வாசம் அடிக்கும் குழம்பு. அப்போ அதுக்காகத்தான் மல்லியை நாங்கள் இப்படி குறைச்சி கொஞ்சம் போடுறது. ஓகே. அடுத்தது மிளகு. மிளகு 1/4 கிலோ. மிளகு அதையும் அப்படி தான் புடைச்சி போட்டுட்டு எடுக்கிறது. மிளகு வயிற்றுக்கு குளுமண்டபடி தான் கொஞ்சம் மிளகு கூட போடுறது 1/4 கிலோ. அடுத்து பெருஞ்சீரகமும் 1/4 கிலோ போடுறது.
சின்ன சீரகம் சின்ன சீரகம் 50 கிராம் போடுறது. இது உளுந்து அது ஒரு கொஞ்சம் ஒரு 50 கிராம் மாதிரி உளுந்து, வெந்தயம் 2 ஸ்பூன், கொஞ்சம் அரிசி, வெங்காய கருவேப்பட்டை, ஏலம், உள்ளி, மஞ்சள். இப்போ அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்குள்ள வந்து நாங்க அந்த வாசனை பொருட்கள் போடுறபடியே இறைச்சி சரக்கு பாக்கெட் வந்து கடைசியா போட தேவையில்லை. இப்போ இறைச்சி வச்சாலும் நாங்கள் கட்டாயம் போடணும் வண்டியில். அதுக்கு தான் கருவேப்பட்டை, ஏலக்காய், அரிசி, அதுதான் நாங்கள் அந்த வாசனத்துக்கு இடிக்கிற சாமனம். அப்போ அது முழுக்க தூளுக்குள்ள வருது. சரி, இப்போ நாங்க தொடங்கிடுவோம் எங்களோட வேலையை. முதலாவது என்ன வேலை? அடுப்பை மூட்டவும். இப்போ முதல்ல நாங்க அடுப்பை பற்ற வச்சிருவோம். அது எரியும் விடுங்க. அடுப்பு வந்து எப்படி எரியணும்? கொழுந்து விட்டு எரியணுமா? அப்படி இல்லை, கொஞ்சம் தண்ணல் விழுந்துட்டேன்னா அது அப்புறம் இந்த இளம் சூட்டில் மாதிரி தான் வறுக்கணும் மல்லியை, இல்லாட்டி மல்லி கறியிரும். சரியா? இல்லை இஞ்சால் இழுக்கணுமா? 300 ரூபாய்க்கு வாங்கின தாச்சி. இது இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்களும் சின்ன இப்படி இல்லைன்னு ஒரு 20 வருஷம். 20 வருஷத்துக்கு முறை இந்த தாஜி 300 ரூபா. சட்டியெல்லாம் 6000 ரூபா சீட்டு போட்டு எடுத்தது. மாதத்துக்கு 600 ரூபா சீட்டில் எடுத்தது தான் அந்த 4 கிடாரம். சட்டியை சூடாகிறதுக்கு இப்போ அடுப்பில் வச்சிருக்கிறேன். இப்போ அதுக்கிடையில் நீங்கள் என்ன செய்றீங்க? அந்த கிச்சனில் போய்ட்டு இதை எடுத்துகிட்டு வாங்க, ரம்பை வெட்டுறது, கத்திரி எடுத்துகிட்டு வருவாங்க. கத்திரி எங்கே வச்சிருக்கீங்க? அந்த மூளையில் இருக்கல கத்தியை சரி கொண்டு வாங்க. நல்ல கருவேப்பிலை, அதான் பூச்சி இல்லாமல் வருது. இப்போ எல்லா மரத்துக்கும் பூச்சி. இது கடைக்கு தூள் திரிக்கிறதுக்காக நான் அப்போ யாருக்கும் கொடுக்க மாட்டேன். தயாரா? நீங்கள் போடுங்க மல்லியை. இப்போ முதலாவது வந்து நாங்கள் அடுப்பில் இந்த சட்டியை வச்சு சூடாக்கிட்டு அடுத்தது மல்லியை கொட்டுறோம். கொட்டுங்க எல்லாம் கொட்டுங்க. கருவேப்பிலை ரம்பை போடுங்க. இதுக்குள்ளேயே போடுறதா? போடுங்க. கருகாதா? போடம்மா போடு. இதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? முதல் முறையா நான் ஏதோ தூள் பறக்கிற இடத்துல நிக்கிறேன். இப்ப இதுக்குள்ள ரெண்டாவதா அம்மா வறுத்து அனுப்ப அழகா டின்ல போட்டு வச்சுட்டு சமைச்சு சாப்பிடுற நீங்க தானே. அவ இப்பதான் அந்த அனுபவம். இப்ப இதுக்குள்ள அடுத்தது கருவேப்பிள்ளையும் ரம்பையும். இது வந்து நிறம் மாறும். நாங்கள் வறுப்பட்டு கொண்டு வரைக்க முருகி அந்த மாதிரி வரும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் வறுப்பட்டுட்டேன்னு. அடுத்தது மஞ்சள் 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 கட்டி. அடுத்தது கருவேப்பட்டை உடைச்சு உடைச்சு போடுறீங்களா? கொஞ்சம் வறுப்படும் தானே. கிண்டது வேலையா? கொட்டிடாங்க. அவ்வளோ வடிவா நல்லா சமைக்கிறேன். நீங்க என்னன்னா கொட்டிடாதன்னு சொல்றீங்களா? என்ன? ஏலக்காய், உள்ளி உள்ளி தூள் வளர்க்குறது இருக்குதானே. கிண்டுற விதம் இருக்கு. இப்படியே போட்டு கிண்டுற இல்லை, இப்படி வெள்ளமா இப்படி கிண்டி இப்படி எடுக்கணும். அப்போ தான் கீழே உள்ளது மேலே போயிட்டு மேலே உள்ளது கீழே வரும். விளங்குதா? இப்போ அப்படி கிண்டுறேன். அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி தானா? அப்போ அது மாதிரி இந்த தூளுக்கு நீங்க மட்டும்தான். இப்படி இல்லை, பழகத்தனவே. இந்த மல்லி வறுத்து முடியுது சரியா? மல்லி வறுத்து கடைசி கட்டம் வரைக்க சரசரன்னு மல்லி சத்தம் கேட்குங்க. அதே மாதிரி கருவேப்பமில்லை, ரம்பை எல்லாம் பாருங்கள் கருகையில் அப்படியே அந்த பச்சை தன்மையிலே அது இருக்கும்.
பார்த்தீங்க தானே, அதெல்லாம் முருகித்தான் வரும். கருத்து போனதான் பாருங்க, பார்த்தீங்களா? இதுதான் தூளில் உள்ள விசேஷமே. கருகம் கூடாது, ஆனால் கருவேப்பிலை இதுவும் வறுப்பட்டு வரணும். அதே மாதிரி இந்த மல்லி சரியா தூளாவது சுடுவுது. இங்கே பாருங்க, கருவேப்பிலை பட்டை உள்ளி சரியா. இப்போ இனி என்ன இறக்கிடுறாளா? இறக்குறது தான் வேலை. அந்த சட்டி ஒன்று எடுங்க, சட்டியை கொஞ்சம் துடைச்சி போட்டுட்டு எடுங்க, அதில் அப்படியே கொட்டுவோம். வாசம் வருதா? இதுதான் வேலை. மல்லியை வறுத்துட்டா சரி, கருகாமல் மல்லியை மாத்திரம் நாங்கள் வறுத்து எடுக்கணும். காணுமா இது? காணும். சரி பாருங்க, கறியது இருக்கா? சரியா. அடுத்தது பெருஞ்சீரகத்தை போடுங்க. இனி கொஞ்சம் டக் டக்குன்னு வேலை பார்க்கணும். பெருஞ்சீரகத்தை போடுங்க. போடவா? போடுங்க அப்படி கொட்டுங்க. அப்படி பெரியணுமா? இப்போ இல்லை அப்படின்னு இல்லை, எல்லாம் நிதான சூட்டு தான். ஆக வச்சா கருக பார்க்கும். மல்லி ஒரு 20 நிமிஷம் வறுத்துருப்போம். என்ன பெருஞ்சீரகம் அப்படி வறுக்கத்தையில் எங்களுக்கு அது ஒரு அளவு இப்போ தெரியும். வறுத்து கொண்டு வரைக்க வாசம் வருது தானே? சாது அது வறுத்து கொண்டு வரைக்க தெரியும். இது வந்து அந்த பச்சை வாசம் போகிறதுக்காகத்தான் இது வறுக்கிறது. சரி, இப்போ வறுத்து முடிச்சிட்டோமா? இது முடியுது. கலர் மாறி கொண்டு வருது தானே? அந்த கலர் எங்களுக்கு அது மாறிக்கொண்டு வரைக்க தெரியும். அந்த இப்போ வறுக்கைக்கு பாருங்க, அந்த ஒன்று ஒட்டாத மாதிரி தள்ளி தான் எப்படி போகுது. இந்த இப்படி வந்துச்சுண்டா சரி, நல்லா வறுப்படுதுண்டா இது. சரி, நெக்ஸ்ட் வந்து சின்ன இது மிளகு. அப்படியே ரெடியா இருக்கணும். சரி, முடிஞ்சது. அடுத்து சின்ன சீரகம். வாசம் வருதா சின்ன சீரகம்? பாருங்க, இந்த சின்ன சீரகம் வறுக்க இப்படி வரணும். தெரியுதா? பொன்னிறமாக வரும். சரியா? சின்ன சீரகம் கருகக்கூடாது. பார்த்தீங்களா சின்ன சீரகம்? சரி, அவ்வளோதான். மற்றது உளுந்து. உளுந்து கொஞ்சம் வறுக்கணும். என்னென்னா அந்த பச்சை மணம் அடிக்கும். பொன்னிறமாக இருக்கிறதா? அதுக்கு தான் அந்த பொன்னிறமாக வருது. என்னது இந்த உளுந்து, அரிசி, வெந்தயம் எல்லாம் போடுறோம். வாசத்துக்கு போடுறது. உளுந்து போட்டால் குழம்பு கட்டியாக இருக்கும். சில பேர் கடலை பருப்பு போடுவாங்க. வாசனை வருது. அந்த கலர் மாறிட்டு இருக்கு. அந்த கலரை காட்டுங்க. இங்க பாருங்க.
சரியா? அடுத்தது அரிசி போடுங்க. அரிசி என்ன சாப்பிட தருவீங்க தானே? அளவாக தான் எடுத்துருக்கு, சாப்பிடலாம் இல்லை. இதெல்லாம் கணக்காக போடுறேன் இல்லை, சும்மா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படித்தான். மல்லி வறுத்ததோட அடுத்த வேலை செய்யணும். மலை மலன்னு எல்லாம் போட்டு தான் வேணும். சரியா? பார்த்தீங்களா அரிசி அப்படி பொரிஞ்சு வந்துட்டா? கொட்டட்டா? ரைட், வெந்தயத்தை போடுங்கோ. வெந்தயமும் போடுறதா? ஓ, வெந்தயம் கணக்காக வறுக்கக்கூடாது, சாதுவாக ஒரு நிறம் வரைக்க டக்குன்னு வைக்கிறோம். ரைட், அதை போடுங்க. கடைசியா வந்து ரகசியமான ஒரு பொருள், அது கடைசி மட்டும் காணொலியில காட்டுப்படாது. ஏண்டா மிளகாத்தூள்ல ரகசியம் ஒரு கண்டி காணுமா? இன்னொரு போடுங்க, அதை போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. கடைசியா ரகசியமான ஒரு பொருள் சேர்த்துருக்காங்க, அது வெடிக்குது. அது கட்டாயமா மிளகாத்தூளை நாங்க சேர்க்கறது, அது சேர்த்தாதான் டேஸ்டா இருக்க மாட்டுவாங்க, நல்ல வாசனையாகவும் இருக்க மாட்டேன். அது காணொலியில போடையில ராஜ ரகசியங்கள் சொல்லக்கூடாது. இல்ல, கண்டுபிடிச்சு சொல்றவே சொல்லுங்க என்னண்டு. வச்ச சரக்கெல்லாம் வறுத்தெடுத்தாச்சு. அடுத்த செத்தல். செத்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம் என்ன? படுப்பு எரியல்ல, தணல்ல வச்சு வறுக்கிறது. சாதுவான இது செத்தல் வந்து இந்த சும்மா சூடேற மாதிரி வரணும், அவ்வளவுதான். அந்த செத்தல் வாசனை வருது தானே? கை சுட இல்லையா? ஒரு சொட்டு நடுவில் விடுங்க, ஒரு கொஞ்சம் இதுல ஒரு கொஞ்சமா. ஓ, விடுங்க. ரைட் ரைட், போதும். இப்போ கொஞ்சமா எண்ணெய் விட்டு வதக்கிட்டு போடுறது. பார்த்தீங்களா, விதைகள் ஒன்று கருக இல்லை. இதுல கருகாம எடுக்கிறது தான் முக்கியம் என்ன? எது தூளுக்கு என்ன சாமனை கருகுனாலும் அந்த தூளோட தன்மையே மாறிடும். அதால தூள் வறுக்கைக்கு எது இருந்தாலும் பொறுமையாக அந்த வேலையை செய்யும். செத்தல் வறுக்கிறதெல்லாம் கண்ண நேரம் போகுது, நாங்கள் எல்லாம் துப்புராக்கி தண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ அதால இப்போ ஒரு கதை எண்ணெய் விட்டீங்க, அதுக்கப்புறம் எண்ணெய் விட தேவையில்லை. அந்த எண்ணெய் தன்மை தாய்ச்சல் இருக்குத்தானே, அது இல்லாட்டி தான் எங்களுக்கு அந்த செத்தலை ஒரு மாதிரி இதாகுமல்ல, இருமல் வரும் தானே. அப்போ அது நேரம் கொஞ்சம் ஒரு சொட்டை எண்ணெய் விடணும், அதுக்கு தான் விடுறது. மற்றபடி என்னடா தாய்ச்சல் எண்ணெய் தன்மை இல்லாட்டிக்கு எங்களுக்கு வந்து ஒரு இருமல் மாதிரி வரும், அந்த நேரம் திருப்பி எண்ணெய் விடுவீங்க? அப்போதான் விடுவேன். செத்தல் வறுக்கிறதுல இவ்வளவு முறை இருக்கு. பக்கத்துல எல்லாம் செத்தல் பாயுது, அது பிரச்சனை இல்லை. அடுத்த முறை பெரிய தாச்சா வாங்குவோம். செத்ததுக்கு 300 ரூபாய்க்கு வாங்கின தாச்சி. ₹30 சீட்டு. நிறம் மாறுதா செத்தல்? ஒன்றுமே எனக்கு வித்தியாசம் தெரியல. அதுதான் தேவை. செத்தல் நிறம் மாறாம நாங்க அப்படியே எடுக்கணும். அதுதான் அந்த கலருக்கு காரணம். சரி, எல்லாம் வறுத்து முடிச்சாச்சு. இந்த சூடோட இருக்கு. இப்போ கொண்டே நாங்கள் மில்லுக்கு திரிக்க கொண்டு போகிறோம். இவ்வளோந்தான். உங்களுக்கு எல்லாமே காட்டியிருக்கோம் என்னென்ன சாமனை இப்படி அளவு போடணுமெண்டு. இங்கே பாருங்க, மல்லி கொட்டைக்கும் கூட வறுத்தது இங்கே அடிப்பிடிச்ச ஒன்றும் இல்லை, அப்படியே எல்லாம் வருது. இளம் சூட்டில் வச்சு தான் எல்லாமே வறுத்தெடுக்கிறது.
அதே மாதிரி செத்தலும் பாருங்க, நிறம் மாறக்கூட இல்லை, அப்படியே செத்தல் சலசலன்னு சத்தம் கேட்குது. பார்த்தீங்களா? இந்தா இங்கே பாருங்க விதை எப்படி இருக்கண்டு, கரு கொண்டு மில்லத்தானே பொன்னிறமாக வந்திருக்கு. இதுதான் தூளுக்குரிய வேலை. இப்போ நாங்கள் தூளை வந்து திரிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். திரிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதுதான் தூளுக்குரிய அந்த கலர். இதனால தான் அந்த கறியோட கலரும் அப்படி இருக்கு, அந்த டேஸ்ட்டும் வராது. இப்போ இது வந்து நாங்கள் பேக்கெட் பண்ணி வச்சிருக்கிறோம். இது பேக்கெட் பண்ணுறதுக்கு முதல் இந்த கலர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ கனடா போகிறதுக்காக தீபாவளி தூள் தயாராகிட்டே சொல்லலாம். ஓகே, நீங்கள் எல்லாமே நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த தூள்ட ரெசிபி இதுதான். அதாவது அந்த தூள்ட செய்முறையை போடுங்கன்னீங்க. இன்றைக்கு நான் அந்த தூள்ட செய்முறையை போட்டுட்டேன். என்னதான் செய்முறை போட்டாலும் கை பக்குவத்தில் இதை சரியாக செய்தெடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கை பக்குவம் முக்கியம். எங்களோட அம்மாவோட கை பக்குவம் இப்போயும் நான் பெருமையாக சொல்லிக்கொள்வேன், இந்த கை பக்குவம். இதனால தான் இந்த கறியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயமாக முயற்சி செய்து பாருங்கள். பொறுமையாக இருந்து பொறுமையாக வறுத்தெடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இது போல் இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.